வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முல்லைத்தீவில் இருந்து கொழும்பு சென்ற சொகுசு பேருந்தை மறித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் இருந்து புதிதாக கொழும்பு நோக்கி புறப்பட்ட சொகுசு பேருந்தை முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மறித்து தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கொழும்பிற்கு சொகுசு பேருந்து சேவையினை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் சொகுசு பேருந்தின் முதற் பயணம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வேளை முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தினை பிரதித்துவப்படுத்தும் பேருந்து உரிமையாளர்கள் பலர் சொகுசு பேருந்து எடுப்பதற்கு தயாரான நிலையில் இருந்தும் அதற்கான வழித்தட அனுமதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். வடமாகாண சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. வடமாகாண சுற்றுலாத்துறையின் அனுசரணையில் வடமாகாண சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கற்கைகள் பீடத்தின் நெறிப்படுத்தலில் இந்த கலந்துரையாடல் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான இக்கலந்துரையாடலில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கற்கைகள் பீட பீடாதிபதி பிராசி ஜோவன்னா நந்தகோபன் தந்திரோபாய சுற்றுலா திட்டமிடலுக்கான சிறப்பு வளவலராக கலந்து சிறப்பித்து தரவுகளை பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் திரு பத்திநாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி மஞ்சுளா தேவி, சிரேஷ்ட விரிவுரையாளர்களான திருமதி மதிவதனி, திரு சிவேந்திரா மற்றும் ருகுணு பல்கலைக்கழக கலாநிதி சம்பிக்க லயனகி, சீனா சிவனேந்திரா, வவுனியா பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர், பிரதேச செயலாளர்கள், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், வனவள அதிகாரிகள், வன ஜீவராசிகள் அதிகாரிகள், பொறியியலாளர், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை தொடர்பான அனுபவம் சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி தட்டுவன்கோட்டை பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்தில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தட்டுவன்கோட்டை பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்துக்குள் இன்று காலை பெண் ஒருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிப்பதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. மாவீரர் வாரம் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ள நிலையில் ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர், பிரதி முதல்வர், சபை உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர். மலையக மக்களுக்கு துணை நிற்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தினிந்து சமன் தெரிவித்தார். பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கியது தவறு என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்ததாக தினிந்து சமன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்துக்கு வந்து பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு செய்தது தவறு என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் ஊடக பேச்சாளரும் இதே கருத்தை முன்வைக்கின்றார். நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன், ரோஹிணி கவிரத்னவும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தவறானது, எனவே லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு அளிப்பதாக கூறுகிறார். நான் கேட்கிறேன், எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு இதுவா? ரோஹிணி கவிரத்னவுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் நாங்கள் மலையக மக்களுக்காக என்றும் உடன் இருப்போம். எனவே எதிர்க்கட்சியினருக்கு விருப்பமில்லை. மலையக மக்களுக்கு நாங்கள் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பது எதிர்க்கட்சிகளுக்கு விருப்பமில்லை. எதிர்க்கட்சி தலைவரே, இதுதான் உங்களது நிலைப்பாடா?
தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? අවුරුදු 200ක් පොඩි කාලයක් නෙවෙයි. අවුරුදු 200ක් තමන්ගේ රීරි මාංශ මේ රටට දිය කළා හැරලා මේ රටට ඩොලර් උත්පාදනය කරන්න මහන්සි වෙලා පටන් ගත්ත තැනම ජීවිතේ තියාගෙන ඉන්න මිනිස්සු. එක කාමරයක් ඇතුලේ තමන්ගේ පෞල් ජීවිතය ගත කරන මිනිස්සු. අම්මත් ඒකේ තාත්තත් சம்பள அதிகரிப்பிற்கு எதிரணியினர் எதிர்ப்பு வெளியிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிண்ணன் செல்வராஜா தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு எதிரணி உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிண்ணன் செல்வராஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். 2026 வரவு செலவிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டு அதிமேதகு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களினால் அதாவது வரவு செலவு பிரேரணையாக முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மலையகத்தில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றார்கள். ஆகவே அவ்வாறு சந்தோஷப்படுகின்ற பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சஜித்தின் அணியினர் தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் சம்பளத்தை அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு திரைசேரியிலிருந்து வழங்குவது பிழை என்றும் அவற்றை வழங்கக்கூடாதென்றும் அதற்கு சட்டங்கள் இல்லை என்றும் தொடர்ச்சியாகவே குரல் கொடுத்து வருகின்றார்கள். அதற்கு எதிராக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு எதிராக பாராளுமன்றத்திலே சஜித்தின் அணியை சார்ந்த ரோஹிணி கவிரத்ன பாராளுமன்ற உறுப்பினர், பிரசாத் பாராளுமன்ற உறுப்பினர், காரியப்பர், அதைவிட மறுபக்கமாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச அனைவருமே ஒன்று திரண்டு கூறுகின்றார்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் தலையிட்டு சம்பளத்தை வழங்க முடியாது என்று. இந்த நாட்டிலே உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் ஆளும் தரப்பில் இருக்கும் பொழுதும் ஒரு சதத்தை ஏனும் கூட்டி பெற்றுக் கொடுக்கவில்லை. இன்று மக்களின் ஆட்சியான அனுரவின் ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது இவ்வாறான எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டுமல்ல, ஊழல் எதிர்ப்பு திணைக்களத்துக்கு செல்லுவதாக அறிவுறுத்தி இருக்கின்றார். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். ஆகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாகிய தோட்ட தொழிலாளர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். தோட்ட தொழிலாளர் சங்கம் என்ற வகையில் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். இவர்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை நிறுத்துவதற்கு தற்பொழுது ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு. நாளை சிலவேளை நீதிமன்றத்தை நாடுவார்களே ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட உத்தேசித்த இந்த சம்பளம் நிறுத்தப்படும். எனவே இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்கும் பொறுப்பு இவர்களின் அதாவது சதி முயற்சிக்கு எதிராகவும் இவர்களின் இந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை பெற்ற ரமணன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் கௌரவிக்கப்பட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்த விளையாட்டு வீரர் செல்வராசா ரமணன் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் கௌரவிக்கப்பட்டார். 23வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை சார்பில் ஒரு தங்கம் மற்றும் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த மாவட்ட விளையாட்டு வீரர் செல்வராசா ரமணன் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபனால் பொன்னாடை போர்த்தி மலர் மாலையிட்டு கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் நிர்வாக பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் KN சிவகரன், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் பாவண்ணா ஜெயகரன், பிரதம கணக்காளர் S கிருபாகரன் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள், ஸ்புட்னிக் விளையாட்டுக் கழக வீரர்கள் மற்றும் மாவட்ட செயலக விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கொக்குவில் கலட்டி பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கலட்டி பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 20, 21, 22 வயதான 3 50 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டனர்.
சுற்றுலாத்துறைசார் செயலமர்வில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அனுசரணையுடன் சுற்றுலாத்துறைசார் செயலமர்வில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளர், இலங்கை சுற்றுலாத்துறை நிறுவனத்தின் பணிப்பாளர், பாக்ஸ் ரெசார்ட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர். பயிற்சியளிக்கப்பட்ட 80 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதன்போது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து குழுநிலை கலந்துரையாடலும் இடம்பெற்றது. வவுனியா பேராறு நீர்த்தேக்க நீரை பருகுவதால் எந்த ஆபத்தும் ஏற்படாது என நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. வவுனியாவுக்கான குடிநீர் விநியோக நீர்த்தேக்கமான பேராறு நீர்த்தேக்க நீரை பருகுவதால் எந்த ஆபத்தும் ஏற்படாது என வவுனியா மாவட்ட நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அதிகார சபை பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். பேராறு நீர்த்தேக்கத்தில் நேற்று முதல் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றன. குறித்த மீன் இறப்புக்கு காலநிலை மாற்றம் காரணமாகும் எனவும் நீரில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள வவுனியா மாவட்ட நீர் வளங்கள் வடிகாலமைப்பு அதிகார சபை பொறியியலாளர் மக்கள் அச்சமின்றி பேராறு குடிநீர் திட்ட நீரை பருக முடியும் என தெரிவித்தார். வவுனியாவில் 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா திருநாவுக்குளத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் உட்பட 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து வவுனியாவின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 150 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. திருநாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரிடம் 80 போதை மாத்திரைகளும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரிடம் 30 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டன. அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடமிருந்து 20 போதை மாத்திரைகளும், லக்சபானா வீதி கத்தார் சின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் இருந்து 20 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூவியில் அஞ்சலி செலுத்தினார். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூவியில் நேற்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த தொல் திருமாவளவன் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான திடீர் விஜயத்தை மேற்கொண்ட போது அப்போது மக்கள் அவரை வரவேற்று பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். தொடர்ந்து கவிஞர் ஜோவன்னா புரட்சி தன்னுடைய 1000 கவிதைகள் நூலை தொல் திருமாவளவனிடம் கையளித்தார். அதன் பின்னர் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கான பொது தூபிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். லட்சக்கணக்கான தமிழ் சொந்தங்கள், பாவி பொதுமக்கள், இனவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடம், வரலாற்றில் என்றென்றும் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய இடம். நந்தி கடலோரம் ஈகம் செய்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம், தேசியம், தன்னாட்சி என்பதாகும். சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான வீர வணக்கமாக அமையும். அறவழியில் அனைத்து தரப்பு மக்களின், அனைத்துலக நாடுகளின் நல்லாதரவை வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். யாழ்ப்பாணம் கொமாந்துறையில் தோட்ட கிணற்றில் குளிக்க சென்ற சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொம்மாந்துறையில் தோட்ட கிணற்றில் குளிக்க சென்ற சிறுவன் ஒருவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 18 வயதான நிரேக்ஷன் என்ற சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
5 வரையான சிறுவர்கள் தோட்டக்கிணற்றில் குளிக்க சென்றனர். இதன்போது அனைவரும் கயிறு கட்டி நீராடியுள்ளனர். அதன் பின்னர் அனைவரும் வெளியேறிய நிலையில் ஒரு சிறுவன் மாத்திரமே தொடர்ந்து நீராடியுள்ளார். அவரை வருமாறு ஏனையவர்கள் அழைத்தனர். குறித்து சிறுவன் சிறிது நேரத்துக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் குறித்த சிறுவனை காணாததால் ஏனையவர்கள் மீண்டும் அங்கு சென்று பார்த்தபோது கயிறு அறுந்த நிலையில் சிறுவனை காணவில்லை. அதன் பின்னர் ஏனையோரின் உதவியுடன் தோட்டக்கிணற்றில் தேடிய போது சிறுவன் சரளமாக மீட்கப்பட்டான். சரளம் தொடர்பில் மரண விசாரணையை கரவெட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேணம் பாஸ்கரன் மேற்கொண்டார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு ஆதரவு வழங்க தயார் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் காலத்துக்கு ஏற்றாற்போல் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இல்லை, கடந்த காலத்தில் 750 ரூபாலேருந்து 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபாலேருந்து 1350 ரூபா கொடுத்தோம். ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாலேருந்து 1350 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 35% இன்க்ரீஸு. இப்போ நீங்கள் 1350 ரூபாலேருந்து நீங்கள் 35%, 40% அடுத்தடுத்து இந்த காலத்துக்கு ஏற்ற வரவு செலவு இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு தகுந்தாப்புல தான் அது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தவிர சும்மா நம்ம பிடிச்சப்போ 1 ரூபாலேருந்து முதல்ல சம்பளம் பேசும்போது 1 ரூபா சம்பளம் கிடச்சிச்சு. 1 ரூபாலேருந்து 1350 வரலையே. 1 ரூபாலேருந்து 10 ரூபா போயிருக்கும், 10 ரூபாலேருந்து 50 ரூபா போயிருக்கும், 50 ரூபாலேருந்து 150 ரூபா போயிருக்கும், 300 ரூபா போயிருக்கும், 600 ரூபா போயிருக்கும். அப்படி தானே. ஸோ ஒவ்வொரு காலத்துக்கு வரவு செலவுக்கு தகுந்தாப்புல தான் சம்பள அதிகரிப்புங்கிறது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானியர்கள் நேற்று ஜனாதிபதியிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 தூதுவர்கள் மற்றும் 2 உயர்ஸ்தானியர்கள் நேற்று காலை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பத்திரங்கள் கையளிக்கப்பட்டன. கொழும்பில் இருந்து செயற்படும் கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மாரி கெதரின் மார்டின், நெதர்லாந்து தூதுவர் பிபே ஜேக்கப் டிபோயர், ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மெதில் ஜான் டெக்வர்த் ஆகியோர் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். அத்துடன் இந்தியா புதுடில்லியை தளமாக கொண்டு பணியாற்றும் அல்ஜீரியா மக்கள் ஜனநாயக குடியரசின் தூதுவர் அப்துனோர் ஹலிபி, புதுடில்லியை தளமாக கொண்டு பணியாற்றும் ஐஸ்லாந்து குடியரசின் தூதுவர் பெனடிக்ட் கஸ்குல்ஸ்டன் ஆகியோரும் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர். ராஜதந்திரிகளை அன்புடன் வரவேற்ற ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வித ஹேரத் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமார் நாயக் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.